காட்டுக்குள் ஒரு சாமியாரிடம் ஒரு பெண்மணி வந்து கொண்டிருந்தாள். கணவன் போருக்கு போய் வந்ததிலிருந்து தன்னிடம் அன்பாய் நடந்து கொள்ளவில்லை என்று சாமியாரிடம் கூறினார். அதை சரி செய்ய மூலிகை தரும்படி கேட்டுக்கொண்டாள். சாமியார் சமாதானங்களால் நிறைவடையாத அப்பெண்மணி தொந்தரவு பொறுக்க முடியாமல் அம்மூலிகையை தயாரிக்க சிங்கத்தின் முடி ஒன்று கொண்டு வென்றார். மறுநாளே அப்பெண் காட்டுக்குள் சென்றாள். சிங்கத்திடம் கண்டார். அது கோபமடைந்தது. மறுபடியும் சென்றால் சிங்கம் மறுபடியும் கோபமடைந்தது. மறுநாள் சென்று சிங்கத்திடம் குறைவாக பயம் குறைந்தது. ஆனாலும் திரும்பிவிட்டாள். அவள் தினந்தோறும் வருவது பழக்கமாகவிடவே சிங்கத்தின் கோபத்தை சில நாட்களில் அவள் அருகிலேயே செல்லக்கூடிய அளவிற்கு பழக்கம் வந்துவிட்டது. ஒரு நாள் சிங்கத்தின் ஒரு முடியை எடுக்க முடிந்தது. சிங்கத்தின் முடியை ஓடிச் சென்று சாமியாரிடம் கொடுத்தாள். சாமியார் அதை வாங்கி பக்கத்தில் இருந்து கொண்டிருந்து நெருப்பில் போட்டுவிட்டார். அதை பார்த்த அந்த பெண்மணி குழம்பி நின்று கொண்டிருந்தார். சாமியார் கூறினார், இனி உனக்கு இந்த மூலிகை தேவையில்லை. நீ சிங்கத்தின் முடியை பிடுங்கும் அளவிற்கு அதன் அன்பை எப்படி பெற்றாயோ, ஒரு கொடூரமான விலங்கையே நீ உன் அன்புக்கு அடிமையாக்கிவிட்டாய். அப்படி இருக்கும்போது உன் கணவனிடம் பாசத்தை பெற்று கடினமான காரியமான என்ன என்று சாமியார் பேச்சு அவளது மனதை கண்களை திறந்து அங்கிருந்து தெளிவுபடுத்தியது.